மக்களே இப்ப நிறைய இடங்கள்ல ஒரு விடயத்தை வந்து பார்க்க முடியுது. மாயா பூர்ணிமா எல்லாம் எம்மாத்திரம் அவங்களை தூக்கி சாப்பிடுற மாதிரி நம்மளுடைய ரவீந்திர சந்திரசேகரன் சார் அவர்கள் ஒரு விடயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது ஊர்கிழவி, தாய்க்கிழவி, பேய்க்கிழவி அப்படின்ற மாதிரி கூட நம்மளுடைய பிரஜின் கிழவன் இந்த நாளையுமே பார்த்து போட்டு ஐயா மாயா பூர்ணிமெல்லாம் பாவம் அப்படின்ற அளவுக்கு பாவம் எல்லாம் இல்லை, பட் அந்த முதல் இருந்த ஒரு இமேஜே வந்து மாறி இருக்கு. அந்த அளவுக்கு சீர்கெட்ட கூட்டம் இது, கலாச்சார சீர்கேடு, நாட்டுக்கு வீட்டுக்கு உதவாத கூட்டம் இது. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள திடுக்கிடும் சில தகவல்கள் வெளியில வந்திருக்கு. அதாவது இப்ப நம்மளோட ரத்தம் எல்லாம் கொதிச்சது இல்ல, இவன் நீங்க வந்து நேத்து நைட்டு லைவ்ல பண்ண விடயங்கள் அதுல கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடத்துக்கு கிட்ட வந்து கட் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இப்ப நீங்க லைவ்ல ஹாட்ஸ்டார்ல பார்த்தா கூட இது லைவ் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 23-22 மணித்தியாலங்கள் கேப்ல எடுத்து அதை வந்து லைவ்ல போடுறாங்க. சரியா? அப்ப உண்மையா இப்ப நடக்கிறத வந்து லைவ்ல டைரக்டா வந்து போடல. அதுல முக்கியமா சில வார்த்தைகள் இவங்க பேசியிருக்காங்க, சில விடயங்கள் பேசியிருக்காங்கன்றதுக்காக கட் செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு, அது என்ன விடயம்ன்றத பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோமோ. மூணாவது எவிக்ஷன் அப்டேட். சரிங்களா? அது என்ன எதுக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். முதலாவது விடயம் வந்து இந்த வார்த்தைகள் இது வரைக்குமே நான் வந்து தமிழ் பிக் பாஸ்ல மட்டுமில்ல, தெலுங்கு பிக் பாஸ்ல மட்டுமில்ல, ஒரு குடும்பத்தை அட்டாக் பண்றது, ஒரு தனிமனித தாக்குதல், அதை தாண்டி அவங்க வாழ்ற அந்த நாடு தமிழ்நாடு, தெலுங்கானா, இப்படி நான் தெலுங்கு பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ஷோக்கு வந்து போட்டு ஒரு தனிநபர் தாக்குதல் நடத்தே பயப்படுவாங்க. இங்க என்னடான்னா அந்த நபரு, அந்த நபரோட குடும்பம், இவங்க இருக்கின்ற அந்த மாநிலம், அந்த தமிழகம், அந்த மொழி, அந்த மக்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா அசிங்கப்படுத்தி இருக்காங்க இந்த திவ்யா, சாண்ட்ரா. இதோட சேர்த்து இந்த ஷோக்கே வந்த தருத்திரம் விஜே பார்வதி, அப்புறம் வேலைக்காரன் பிரஜித், இந்த 4மே சேர்ந்து வந்து பேசியிருக்கு அந்த ஜெயில இருக்கக்குள்ள. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசின சில காட்சிகள் வெளியில வந்தது. அது ட்விட்டரை பத்தி எரிஞ்சு கொண்டு வந்தது காலையில. அதுல சில காட்சிகள் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு தமிழ் மக்களோட குணம் இப்படித்தான், தமிழர்கள் வந்து ஃபெமி இருக்கைக்குள்ளதான் சேர்வார்கள், மற்றும்படி வந்து இப்படி குணத்தை காட்டிடுவாங்க அப்படின்றது. இதுல இந்த சாண்ட்ரா, இந்த பேய்க்கிழவி அது வந்து பேசியிருக்கு. கூட வந்து இந்த ஊர்கிழவி, இந்த விஜே பார்வதி அதுவும் வந்து ஒப்புகிச்சப்பா வந்து தன்னுடைய வார்த்தைகளை கொட்டி தீர்த்து இருக்கு. வேற சில நபர்களை பத்தியும் பேசியிருக்காங்க. சரிங்களா? அந்த காட்சிகள் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல சிலது வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு. மியூட் பண்ணப்பட்ட வார்த்தைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அங்கால என்ன இதுகள் பேசியிருக்கு அப்படின்னு. இது ஒரு விடயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இன்று வந்து தரமான செய்கைகள் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம வந்து ஒருத்தன் கேட்கிறாங்க, ஆனா இதுகள் வந்து இப்படி இருந்தா அதோட என்ன இது? இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திவ்யா, சாண்ட்ரா, விஜே பார்வதி போன்ற நபர்கள் வந்து எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது. ஏன்னா அதுகள் பிறப்புல இருந்து இப்போ வரைக்கும் அதுகளுக்கான அந்த விஷம் கூடிக்கிட்டே போயிருக்கே தவிர அந்த விஷம் வந்து குறையல. சரியா? அப்ப அதை வந்து நம்ம ஒரு நாள்ல ஒரு 3 மணித்தியால ஷூட்ல ஒரு 30 நிமிடம் எழுத்தி வச்சு இப்படி கேட்டுதா போல அதுகள் திருந்துமானா திருந்தாது. சரியா? சோ அப்ப இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே, சரிங்களா, இந்த 3ஐயுமே சேர்த்துக்கலாம். விஜே பார்வதி, திவ்யா, அப்புறம் இந்த சாண்ட்ரா, இதுகளை பொறுத்த வரைக்கும் தனி மனித தாக்குதல் நடத்திருக்கு. ஒரு போட்டியாளரோட ஒரு கேமை பத்தி பேசுறது உனக்கு ஓகே, அதுவும் வந்து நீ சரியான முறையில் பேசணும், சரியான வார்த்தைகளை பேசணும், கனிவா பண்வா வந்து பேசணும். ஆனா இங்க அதுலயும் ரவுடித்தனங்கள், பொறுக்கித்தனங்கள், எல்லை மீறல்கள் தான் தனி மனித தாக்குதல். ரெண்டாவது அந்த மனிதரோட குடும்பத்தை பத்தி, மூணாவது இவங்க இருக்கின்ற மொழி, வாழ்ற நாடு தமிழ்நாடு, தமிழ் மக்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இது தெலுங்குல நடந்திருந்தா கதையே இல்ல, ரெட் கார்டு தான். நார்வினா சார் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. மோகன்லால் சார் அவர்கள் இந்த சீசன்ல கூட வந்த நபர்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசின மாதிரி அது பத்திக்கிட்டு எரிஞ்சுது. 2 பெண்ணும் காதலிக்கிறவங்க. இப்ப வயல் கார்டு என்ட்ரியா வந்தவங்க நீ அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட பர்சனல் விடயத்தை எடுத்து மோகன்லால் சார் வார்னிங் பண்ணி போட்டு அதே வீக் வெளியில் அனுப்பியிருக்காரு. ஸோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3மே, விஜே பார்வதி, சாண்ட்ரா, அப்புறம் இந்த திவ்யா, 3ம் வெளியில போக வேண்டியது. இதுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு செல்வாக்கு இருக்குன்னா சுத்தமா இல்ல. இவனுங்க கொடுத்துட்டு வந்த லட்சங்கள் பாட்ஸ், பெய்ட் லைக், பெய்ட் வியூ, பெய்ட் கமெண்ட், மூஞ்சியே இல்லாத கமெண்ட், அப்புறம் வேற யாரையாவது பிக்சர் எடுத்து வச்சு போட்டு பொம்பளைகளோட பேர்ல வந்து கமெண்ட், இதெல்லாம் இருக்கே தவிர
இதுகளுக்கு வர்ற சப்போர்ட்ல 10% இந்த போட்ஸ் தான், சரியா? பிஆர் கூட்டம் தான், அந்த இயந்திரங்கள் தான், ரியலான மக்கள் இல்ல. அப்ப இதுகள் இருக்கிறதுனால இந்த ஷோக்கு எந்த பிரயோசனமும் இல்ல. மக்கள் மத்தியில வெறுப்பும் மக்களின் கோபமும் தான் வருமே தவிர மக்களின் ஆதரவு இல்ல. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த நாளே இதுகள் வந்து டிசர்வ் டு கெட் அவுட் ஃப்ரம் த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9, சரிங்களா? அது ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட வேண்டிய கூட்டம் தான் இந்த கேடுகட்ட கூட்டம். இந்த கூட்டம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு, பண்பாடு சீர்கேடு, உறவு முறைக்கான சீர்கேடு. இதை எப்படியும் வேணுமென்றாலும் சொல்லிக்கொண்டு இருக்கலாம், சரிங்களா? இது ப்ரோமோ 2 பற்றி என்னுடையது. ஆனா சேதுவன் அவர்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. ஆனா அது இதுகளுக்கு உரைக்குமானா உரைக்காது. ஏன்னா இது வாழ்க்கை, இதுகளோட இத்தனை வருஷ வாழ்க்கையிலையுமே இதுகள் வந்து அடுத்தவங்களோட முதுகுல குத்துறது, அடுத்தவங்களை பத்தி கேவலமா பேசுறது, அதை ரசிக்கிறதுன்னா வளர்ந்து ஊறி போனதுகள். அப்ப இதுகளுக்கு இதெல்லாமே உரைக்குமானா உரைக்காது, சரிங்களா? ஓகே, இது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எவிக்ஷனோட அப்டேட். இப்போ இன்னும் ஷோ போய்கொண்டிருக்கு மக்களே, ஷூட்டிங் வந்து முடியல, சரிங்களா? ஸோ அப்போ எஃபிஷியனோட சில தகவல் வருது, கெமி எவிக்ட் அப்படின்னு. சொல்லப்போனால் கெவி அவர்களுக்கு ஓட் இருக்கு. எவிக்ட் ஆக வேண்டிய நபர்கள்ல விஜய் பார்வதி இருக்கு, சாண்ட்ரா இருக்குது, அங்கால மீதி நபர்கள் இருக்காங்க, வியானா இருக்காங்க, சுபிஷா இருக்காங்க, அமித் இருக்காங்க. அமித் எல்லாம் நல்ல மனிதர், பட் அவர் வந்து அந்த ஒரு டேஞ்சர் சூனுக்குள்ள இருக்காங்க. ஆனா கெமி ஒருவேளை எவிக்ட் ஆனா என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுக்கு 2 படத்தோட ப்ரொஜெக்ட் வந்திருக்கு. அதெல்லாம் முக்கியமா கவின் அவர்களுடைய படத்தோட ஷூட் வந்து ஆரம்பிக்க இருக்கு. அதனால அவங்க வந்து போறாங்க. இது அவங்களுக்கும் தெரியும், அவங்க தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு வந்து ஒரு தகவல் வருது. பட் இப்போ வரைக்கும் உள்ளதான் இருக்காங்க, ஏன்னா ஷூட்டிங் வந்து முடியல. ஸோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்ல அதாவது பிக் பாஸ் மக்கள் ஓட் போடுற வரைக்கும் இருந்துட்டு போகலாம். படம் வந்து அது ஹீரோயின் ரோல் எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அப்போ அதுக்காக இந்த பிக் பாஸோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க விட்டுட்டு போறதே, அதுவும் இன்னும் 50 நாட்கள் கூட தாண்டல. நாளையோட தான் 50வது நாள், வெளியில 55 நாட்கள் இருக்கு. ஸோ அப்ப கெமி போறது அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் போறாங்க. ஓட்படி எல்லாம் அவங்க போகல. ஸோ இந்த ப்ரொஜெக்டுக்காக தான் அவங்க போறாங்க, சரிங்களா? ஸோ அது ஒரு இப்ப இருக்காங்க. ஒருவேளை கெமியை விட்டுருக்குன்னா அதுதான் ரீசன், சரிங்களா? இதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சொல்ல தெரியல, சரிங்களா? விஜய் பார்வதியை போன்ற கேடு கெட்டது, சாண்ட்ராவை போன்ற கேடு கெட்டது, பிரஜினை போல ரவிடி, ஸோ இவனுங்கெல்லாம் இந்த வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அதே நேரத்தில் வெளியில் அவ்வளோ தூரம் மக்கள் பத்திக்கிட்டு எறிகிறாங்க இதுகளை வெளியில் அனுப்ப சொல்லி. ஸோ அதனால கெமி ஓண்டட்டா தானா வந்து ஒரு போற ஒரு விடயம் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல, நாட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? இன்னொரு 1 ஹவர்ல ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்டேட்டை கொடுக்குறோம். அடுத்த ப்ரோமோ தீவிரமாக வெயிட் பண்ணுறேன். சேதுவன் அவர்கள் நம்ம ஊர்கிழவன், பேய்கிழவன், தாய்க்கிழவன் இந்த பிரஜினை வச்சு செஞ்சிருக்காரு. அந்த ப்ரோமோ வந்திருக்கிறோம், அதை பற்றி பேசலாம் மக்களே. நான் என்னோட வார்த்தையில கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த எச்சைகளை பற்றி நினைக்கவே வார்த்தை வேற மாதிரி வருது. என்னோட பெஸ்ட்டை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கொண்டிருக்கேன். நன்றி.